உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, கை நம்மை விட்டு போகவே போகாது, நான் சொல்வது நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சியை பிடிச்சு இழுத்து அப்படியே உட்கார வச்சுக்கிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கலாய்ச்சி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கலாய்த்து தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான ஃபேக்டா இருக்குது. சோ 2026 தேர்தல் எப்படி அமைய போகுது அப்படின்றது இங்க இருக்கிற யாருனாலையும் கணிக்க முடியவே இல்லை. சரியா? சரி, நம்ம காங்கிரஸ் கட்சி கீழ்மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளை தான் கலாய்ச்சிக்கு இருந்தாங்க. இப்ப நம்ம திருச்சி சூர்யா திருச்சி சிவா அவர்களை போய் அவருடைய வீடை போய் முற்றுகிடுறது, இங்கிட்ட செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் வம்புழுக்கிறது. சோ இந்த மாதிரி கீழ்மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளை தான் காங்கிரஸ் கட்சி உரண்ட இழுத்துக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாண்புமிகு கனிமொழி அவர்களையே காங்கிரசினுடைய தலைமையே என்ன பண்ணிருக்காங்கன்னா கலாச்சி தள்ளிக்கிறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே உட்டாலங்கடி, நீங்க சொல்றது பொய்யே, நாங்க சொல்றதா உண்மை அப்படின்ற மாதிரி டைரக்டா தலைமை டு தலைமை தற்பொழுது ஒரு மிகப்பெரிய வார் உருவாயிருக்கின்றது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு செய்தி, அதாவது நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி நிறுவனம், அவங்க ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் கார்டு எதனை மையப்படுத்தியது அப்படின்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேட்டியை தான் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நியூஸ் கார்டா போட்டிருக்காங்க. சோ கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே உடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம இருந்துச்சு, ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, வந்ததுக்கு பின்பாக அத்தனை டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்துட்டோம். நாங்க அதிமுக ஆட்சியோட எங்க ஆட்சி தான் சிறந்த ஆட்சியா இருக்குது, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் கூறியிருக்கின்றார். கூடவே இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க, அது நமக்கு பயங்கர முரண்பாடு இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு தமிழ்நாட்டுல எங்களுடைய ஆட்சியில நாங்க பயங்கரமான முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டங்கள், அதுல தரவென காவல்துறை அதிகாரிகள் அவங்களை இழுத்துட்டு போனது, அதுக்கப்புறம் செவிலியர்கள் போராட்டம், அதுல காவல்துறை அதிகாரிகள் பெண்களை தரவென இழுத்துட்டு போனது, அப்புறம் ஆசிரியர்கள் போராட்டம், அதுல காவல்துறை அதிகாரிகள் பெண்களை தரவென இழுத்துட்டு போனது, இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரிதான் பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பயங்கரமா முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த செய்தியை தான் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செய்தியா ட்விட்டர் வலைத்தளத்துல பதிவேற்றம் செய்திருக்கின்றார்கள். சோ இந்த செய்திக்கு நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில இருக்கிற முக்கியமான நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரீட்வீட் பண்ணி கனிமொழி அவர்களை கலாச்சி விட்டுருக்காரு. கனிமொழி அவர்களை கலாச்சி விட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போறாந்தா ஒரு கம்பாரிசனோட சில பல தரவுகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரு. சோ அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கே சங்கி முத்திர குத்தி இருக்காங்க. இப்போதைக்கு அந்த மேட்டர் ஓடி இருக்கு. சரி, கனிமொழி அவருடைய பதிவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன பதில் கொடுத்திருக்காங்க, குறிப்பா யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதாவதுங்க, பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். இவர் யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா அனலைசிஸ் ஹெட். அவர் தான் ஒரு தலைமை. அதாவது இந்திய நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை தரவுகள் இருக்கு இல்லையா, அந்த தரவுகள் எல்லாத்தையுமே அனலைட்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான், தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். உங்களுக்கு தோணும், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கின்றோமே அப்படி தோணுதா? அவர் வேற யாரும் கிடையாது. சமீபத்துல கூட விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். என்ன பேசினாரு, ஏது பேசினாரு தெரியல. ஆனா சமீபத்துல ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களை நேராவே சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் காசு பணம் கொடுக்காம இத்தனை லட்சம் நபர்களை திரட்ட முடியுமா, அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம், இதை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் என்று சொன்ன ஒரு நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சரியா? சோ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கனிமொழி அவர்களை பதிலுக்கு பதில் கலாச்சி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லாருன்னா, அதாவது மற்ற மாநிலங்களை விட
மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை ரொம்ப அதிகமா வந்து இருக்குது. இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை தான் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களுக்கு பதில் வந்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, 2010ல உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் சுமை என்பது தமிழ்நாட்டை விட அதிகமா வந்து இருந்துச்சு. எப்ப 2010ல உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் சுமை வந்து தமிழ்நாட்டை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பாரிசன் பண்றாரு. புரியுதா? 2010ல வந்து தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தினுடைய கடன் சுமை வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை வந்து அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, கனிமொழி அவர்களுக்கு வந்து பதில் கொடுத்திருக்கின்றார். சோ இதனால் வரைக்கும் ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிற எம்எல்ஏ டு எம்எல்ஏக்கள், எம்பி டு எம்பி, இந்த மாதிரிதான் ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்து போய்க்கிருந்துச்சு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். ஆனா தற்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னா, தலைமை டு தலைமை, எது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை டு இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை டு தலைமை வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் போய்க்கிருக்கு, ஒரு ஃபிரிக்ஷன் வந்து போய்க்கிருக்குது. சோ இதுதான் சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக போய்கொண்டிருக்கின்றது. சரி, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லுகின்ற அந்த டேட்டாவை நம்ம அப்படியே நம்பிட முடியாது இல்லையா? நாமளும் கொஞ்சம் ஒரு கோ த்ரூ பண்ணணும்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து 2020 வந்து நிறைவடைகின்றது. 2020-21 அந்த ஸ்டார்டிங்ல வந்து முடிவடைகின்றது. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட அந்த ஆட்சியை குடிக்கின்ற பொழுது அவங்க எவ்வளவு கடன் சுமையோட திராவிட முன்னேற்ற கழகத்தின ஆட்சியை ஒப்படைச்சாங்க அப்படின்னா 4.4 லட்சம் கோடி டு 5 லட்சம் கோடி. 4.4 லட்சம் டு 5 லட்சம் கோடி. அதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை கடந்த 2020ல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை. அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக 2021 இருந்து 2022 அந்த நிதி ஆண்டுல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 6.5 லட்சம் கோடி டு 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கோடி வந்து கடன் சுமை அதிகரித்திருக்கின்றது. அதாவது அதிமுக வந்து அந்த ஆட்சியை வந்து அப்படியே திமுக கொடுக்குறாங்க. கொடுத்த பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை 5 லட்சம் கோடி. திமுக ஆட்சியை ஏற்ற உடனே தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளவு பார்த்தோம்னா 7 லட்சம் கோடி ஆகுது. எப்ப? 2021 இருந்து 2022. அடுத்து 2022 இருந்து 2023 நிதியாண்டு அதுல எவ்வளவு பார்த்தோம்னா 7.5 லட்சம் கோடி முதல் 8 லட்சம் கோடி கடன் சுமை இன்னும் அதிகரிக்கின்றது. அதற்கு பின்பாக 2023 இருந்து 2024 இந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை 8.47 லட்சம் கோடி அதிகரிக்குது. கடன் சுமை வந்து மேற்கொண்டு அதிகரிக்குது. அடுத்து 2024 இருந்து 2025 இந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை என்பது 9.5 லட்சம் கோடி. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன டேட்டா உண்மையா பொய்யா? உண்மை. அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல கரெக்டா நான் அதிமுக ஆட்சி வந்து வக்காலத்து வாங்கி பேசல, டேட்டாவை பேசுறேன் நானு. நிறைய பேர் எழுதுவாங்க அப்ப அதிமுக ஆட்சி பரவாயில்லையா, அதிமுக ஆட்சி சங்கி ஆட்சி தான் நானே வந்து ஒப்புக்கொள்கின்றேன். அதிமுக ஆட்சி காலத்துல வந்து 5 லட்சம் கோடி இருந்த தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை என்பது தற்பொழுது எங்கே வந்து நிற்கின்றது அப்படின்னா 9.5 லட்சம் கோடியில வந்து நிக்குது. அப்ப இந்த கடன் சுமை என்பது யாருடைய தலையில் வந்து விழுகும் அப்படின்னா அது பொதுமக்களாகிய நம்முடைய தலையில் வந்துதான் விழுகும். அதனுடைய நீட்சிகள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக வந்து எதற்காக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னா இதுவும் ஒரு காரணம். கடனை அதிகமா வாங்கி வச்சுட்டா இங்க யார்கிட்ட வசூல் பண்றது? நம்மகிட்ட தான் வசூல் பண்ணணும். அதை தான் பண்றாங்க அவங்க. தேர்தல் வாக்குறுதி அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னாங்க. வழங்கினாங்களா? வழங்கவில்லை. ஆசிரியர்களுடைய போராட்டம், இன்னைக்கு எஸ்ஜிடி ஆசிரியர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எதை கேட்கிறாங்க? எங்களுடைய வேலைக்கு ஏற்ற எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, எங்களை வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸா வந்து மாத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க. அப்ப அவங்கள பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸா மாத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு ஊதியம் வழங்கியாக வேண்டும். இப்ப நீங்க எஸ்ஜிடி ஆசிரியர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழு ஆண்டு லீவுல வந்து வீட்டுல இருப்பாங்க தெரியுமா? அப்பலாம் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்ப நீங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸா மாத்திக்கின்ற பொழுது அவங்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும். சம்பளத்தை வழங்கினாங்க அப்படின்னா எங்கிருந்து கடன் நடப்பாங்க? சோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் வந்து எஸ்ஜிடி ஆசிரியர்களை வந்து இன்னமும் பணி நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்காங்க. செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்காங்க.
தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள். அப்ப நிறைய பேருக்கு கேட்க தோணும், என்னடா அது அப்ப கடன் சுமை அதிகமா இருக்குன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கடன் சுமை வந்து இந்த மாதிரி இருக்குன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறது, செவிலியர்கள் பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்புடைய விடயங்கள். அப்ப நீங்க 2021 ஆட்சிக்கு வாரீங்க அப்படின்னா ஒரு போர்காஸ்டிங் மைண்டோட ஆட்சிக்கு வரணும். அதே வேளை அதற்கு ஏற்றால் போல நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைத்திருக்க வேண்டும். அப்போ நீங்க நிர்வாகம் திறனற்ற ஆட்சியா என்ற கேள்வி வந்து எழும்புகின்றது. அதிமுக கடன் சுமை 5 லட்சம் கோடி. சரி, அப்ப நாம ஆட்சிக்கு வருவோம். வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 லட்சம் கோடி வந்து குறைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு போர்காஸ்டிங் போட்டு நாம ஆசிரியர்களுக்கு, செவிலியர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? இப்ப நிறைவேற்ற முடியாத பட்சத்துல நம்ம எதுக்கு வாக்குறுதி கொடுக்கணும்? சோ இந்த மாதிரி ஒரு போர்காஸ்டிங் பண்ணி நீங்க வாக்குறுதியை வழங்கி இருக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நான் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணாரு. அவருடைய உள்ளார்ந்த பதிவினுடைய நோக்கமே வந்து அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய உள்ளார்ந்த பதிவினுடைய நோக்கமே நீங்க ஆட்சி சரியாக செய்யவில்லை, இதைத்தான் மென்ஷன் பண்றாரு. அது யாரோட கம்பாரிசன் பண்றாரு? உத்தரப்பிரதேசத்தை கூட கம்பாரிசன் பண்ணுகின்ற அளவுக்கு திமுகவுடைய ஆட்சி இருக்கின்றதா அப்படின்றது கூட நம்ம கேள்வியில் எழும்புகின்றது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல எப்படி வந்து அங்க இஸ்லாமியர்கள் மையப்படுத்தி அங்க வந்து ஒரு விசஸ் அரசியல் நடக்குதோ, எதிர்முனை அரசியல் நடக்குதோ, இங்க அதே மாதிரிதான் தலித்துகளை மையப்படுத்தி விசஸ் அரசியல் நடக்குது. தலித் சார்ந்த விடயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் சாதித்த விடயங்கள் என்ன அப்படின்ற கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த மாதிரிதான் இருக்குது. சோ அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சில நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்கு அதனால நாங்க கடை வாங்குறோம், திமுக கடை வாங்குது அப்படின்ற மாதிரி வேற சொல்லிக்கிறாங்க. சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்குது அதனால கடை வாங்குறாங்க. சரி, சிபில் ஸ்கோர் அதிகமா இருந்தா நீங்க எக்கத்துப்பா கடன் வாங்கி வைப்பீங்களா? சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்கு அப்படின்னா எக்கத்துப்பா கடை வாங்கி வைப்பீங்களா? ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில நீங்க ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குறீங்க அப்படின்னா, கடையை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட நீங்க கடை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கடனை நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள கடைக்குள்ள போட்டு அதுல வருமானத்தை ஈட்டி அந்த கடனை அடைக்கணும். கடனை அடைச்சு கடனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். மேற்கொண்டு சிபில் ஸ்கோர் இருக்குன்ற காரணத்துக்காக கடனை அதிகரிக்க கூடாது. இது பேசிக்கான லாஜிக். ஆனா இதையும் கூட ஒரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து நாங்க ஒரு பயங்கரமான பதில் கொடுக்கணும்னு நினைச்சு சிபில் ஸ்கோர் அதிகமா இருக்கு வாங்குறோம் அப்படின்னு எழுதிக்கிருக்காங்க. இது ஏற்புடையது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன்களுமே கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. மாதம் இருமுறை நாங்க கட்டணத்தை வந்து மாதம் ஒரு முறை நாங்க மின்சார கட்டணத்தை எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆனா மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை எடுத்தீங்களா? மாதம் ஒரு முறை மின்சார கட்டணத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற குடிமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃப்ரீ யூனிட்ஸ்குள்ளேயே கன்சியூம் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு கரண்ட் பில்லும் வராது. அப்ப அதனாலதான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க, 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து கணக்கெடுக்கிறாங்க. அப்ப 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கின்ற பொழுது அந்த ஃப்ரீ யூனிட்ஸை யூஸ் பண்ணி அடுத்து வந்து பெய்டு யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மக்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கரண்ட் பில் வந்து சூப்பரா போடலாம். இதனாலதான் கரண்ட் பில்ல வந்து மாதம் ஒரு முறை எடுக்காம 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. அப்ப இதையும் கூட தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்களே, மாதம் ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தும் கொடுத்தீங்களா, ஏன் நிறைவேற்றல? இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பல்வேறு வகையான போதாமைகள் இருக்கிறாங்க. சரி, சோ இந்த மாதிரிதான் தலைமை டு தலைமை வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. சோ இந்த முரண்பாடை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து அத்துக்கிட்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய கூட்டணி எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையை டிக்ளேர் பண்ற மாதிரிதான் இந்த விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் முதற்கொண்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து சங்கி முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமா அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் சங்கி முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உங்களுடைய கூட்டணி என்பது எங்களுக்கு தேவை கிடையாது என்று சொல்லும் விதமாகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய டீசிங் வந்து இருக்குது. யார் கனிமொழி அவர்களை டீஸ் பண்ணி பேசினார் இல்லையா, அவருடைய டீசிங் வந்து நம்ம அதனை மையப்படுத்தி தான் இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா நீங்க இதுவரை எந்த தேர்தலையுமே இவ்வளவு ஏர்லியா வந்து ஒரு குழு அமைக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்து கூட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பேரங்கள் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை 5 கொண்ட குழு வந்து அமைச்சாங்க. அடுத்த வருஷம் தான் தேர்தல் வருது 2026. ஆனா இவ்வளவு ஏர்லியா எந்த ஒரு கட்சியுமே குழு அமைத்தது கிடையாது. சோ அந்த மாதிரி அவங்க இவ்வளவு ஏர்லியா குழு அமைத்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல சீட்டு பேரங்கள் பேசுவோம், அதிக சீட்டுகள் கேட்போம்.
ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம். ஒருவேளை அவங்க தரவில்லை என்றால் அவங்க அடுத்து தமிழர் வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவங்களுக்கு கால இடைவெளிகள் தேவைப்படுகின்றது. அப்ப கடைசி நேரத்துல ஏப்ரல் மாசத்துல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல ஒரு குழு அமைச்சிட்டு இல்ல வந்து மார்ச் மாசம் ஒரு குழு அமைச்சிட்டு அப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்தி அப்ப காங்கிரஸ் கட்சி திமுக வந்து இல்லங்க உங்களுக்கு இவ்வளவு தர முடியாது இவ்வளவு தர முடியும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு கட்சியை தேடி போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இல்லையா? அதனாலதான் இவ்வளவு ஏர்லியா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு குழு அமைச்சாங்க. சோ பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ஸ்பீச் என்பது நம்ம ஓவராலா சொல்வதாக இருந்தா திமுக கூட்டணியிலிருந்து அத்துக்கிட்டு வருவதற்கான ஒரு செயல் திட்டமாகத்தான் பார்க்க முடிகின்றது. சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே வந்து தீ பிடித்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளுமே எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எவ்வாறு இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.